ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருஹாம் பாணிभ्याम् अलिपूर्णरत्नचषकम् रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानीं ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. லலிதா சகஸ்ரநாம சம்புட்டீகரண பாராயணம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நேத்து பார்த்தோம். எப்படி சம்புட்டீகரணம் பண்ணணும், இதுல ஒரு ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தது மட்டும் நான் முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இதை அடுத்தது ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் இந்த பாராயணம் சுமங்கலிகள் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. குங்குமார்ச்சனை பண்ண முடியாதே அப்படின்னு. யார் வேணாலும் இந்த பாராயணம் பண்ணலாம். குங்குமார்ச்சனைங்கிறது ஒரு அடிஷ்னலான திங். வேணும்னா நாமாவளி சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணிக்கிட்டே சம்புட்டீகரணம் பண்ணலாம்னு சொன்னேனே தவிர குங்குமார்ச்சனை கண்டிப்பா பண்ணணுங்கிறது கிடையாது. இது வெறும் பாராயணம் தான். ஸோ இந்த பாராயணத்தை சும்மா உட்கார்ந்து ஸ்லோகம் மாதிரி படிக்கிறது தான். ஸோ அந்த பாராயணம் யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, அம்மா மேல அபரிவிதமான பக்தி இருக்கணும், லலிதா சஹஸ்ரநாமத்தை நல்லா பிழை இல்லாம படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது ரெண்டு தான். மற்றபடி எல்லாரும் தாராளமாக சம்புட்டீகரணம் பண்ணலாம். இது முதல்ல கேட்டிருந்த ஒரு டவுட். அதுக்கப்புறம் தைரியம் வர்றதுக்கு என்ன, ஒரு எல்லாத்துலேயும் கொஞ்சம் பயமா இருக்கு, தைரியம் வர்றதுக்கு என்ன மாதிரியான எந்த லைனை நாங்க சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த லிஸ்ட்ல அதை சொல்லிட்டு வர்றப்போ நான் அதை சேர்த்து சொல்லிடுறேன். 29வது ஸ்லோகத்துல முதல் வரி தைரியத்துக்காக சொல்ல வேண்டியது. 29வது ஸ்லோகம் இருக்கு இல்லையா லலிதா சஹஸ்ரநாமத்துல, அதுல முதல் வரி 29ல 1 அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு வரி இருக்கும். ஸோ 29ல 1 அப்படின்னு சொன்னா 29வது ஸ்லோகத்துல முதல் வரி அப்படின்னு அர்த்தம். ஒரு வரியை வச்சுதான் சம்புட்டீகரணம் பண்ண முடியும், ஒரு ஃபுல் ஸ்லோகத்தை வச்சு பண்றது இல்லை. ஸோ ஒரு வரி 29ல 1ன்னா 29வது ஸ்லோகம் ரெண்டு வரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வரி வண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா அப்படின்னு ஒரு லைன், மந்திரிண்யம்பா விரச்சித விஷங்க வததோஷிதா அப்படின்னு ஒரு லைன். தைரியம் இருக்கணும், எல்லாத்துக்கும் பயமா இருக்கு, செஞ்சா இது நல்லா வருமா இல்லையா, அது மாதிரி குழப்பம் பயம் அது மாதிரி எப்பவுமே இருக்கு அப்படின்னா 29ல ஃபர்ஸ்ட் லைன் பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா அப்படிங்கிற லைனை சம்புட்டீகரணம் பண்ணணும். சாருக்கு அனுப்பிச்சு அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண டவுட்ஸை மட்டும் நான் இப்ப இங்க சொல்றேன். ஃபினான்ஷியல் திங்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் திங்ஸை சொல்றேன் நான். நிறைய வரிகள் நம்ம இதுக்கு பண்ணலாம். இதுல ரொம்ப முக்கியமா
நான் சொன்னேன் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா அப்படிங்கிற துர்கா சப்தசதி வரியை எடுத்து லலிதா சஹஸ்ரநாமத்துல சம்புட்டீகரணம் பண்ணா வரவேண்டிய கடன் பாக்கி நிறைய செல்வம் செல்வம் சேரும். அது எந்த விதமாக வேணாலும் சேரும். இப்ப நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எங்கேயோ இருந்து 2 கோடி 3 கோடி வந்துருச்சுன்னா சரி போகுதுன்னு கூட விட்டுருவீங்க அந்த 1,00,000 இல்லையா? அதனால அந்த கடன் வசூல் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா செல்வம் சேரும். நல்ல செல்வம் சேர்றதுக்கு அந்த சப்தசதியினுடைய அந்த ஸ்லோகத்தை யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா அப்படிங்கிற லைன், அந்த லைனை எடுத்து இங்க சம்புட்டீகரணம் பண்ணணும். இதுதான். அப்புறம் இன்னொரு டவுட்ல சம்புட்டீகரணம் பண்ற ப்ரொசீஜர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, அதை சொல்லிக்கலாம். அப்புறம் கல்யாணம் ஆகி தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு 5-7 வருஷமா குழந்தை இல்லை, அவங்க என்ன ஸ்லோகம் சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும். நம்பர் 30வது ஸ்லோகம். 30வது ஸ்லோகத்துல 2வது லைன் 30ல 2 ஆரோக்கியமான குழந்தை வேணுங்கிறவங்க, நல்ல ஞானத்தோட நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த வரியை சம்புட்டீகரணம் பண்ணணும். என்ன வரினா காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. இந்த வரியில தேவிக்கு எப்படி கணபதி பிறந்தார் அப்படின்னு இருக்கு. அதனால கணபதி மாதிரியான அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி தரக்கூடிய சந்தானம், சத் சந்தானம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வரியை யாருக்காக வேணாலும் பண்ணலாம். தன்னுடைய பெண்ணுக்காக, மகனுக்காக, எப்படி வேணாலும் பண்ணலாம். இல்ல யாருக்கு குழந்தை வேணுமோ அவங்களே சம்புட்டீகரணம் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இதுக்கு பலன் இருக்கும். ஆனா ப்ரியாரிட்டி நான் நேற்று சொன்னதுதான், என் பையனுக்கு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 நாள்ல நிறுத்துறது, அது மாதிரி பண்ணக்கூடாது. யாருக்கு தீவிரமா அவங்களுக்கு குழந்தை வேணுங்கிற எண்ணம் இருக்கோ, சப்போஸ் அந்த உங்க மருமகளுக்கு தான் இருக்கு அப்படின்னா உங்க மருமக சம்புட்டீகரணம் பண்றதுதான் பெஸ்ட். யாருக்கு தீவிரமா அந்த குழந்தை இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்களோ, யாருக்கு இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு இல்லையே நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு வேணுமா வேணாமான்னு டைலமால இருக்கிறவங்க இது பண்ண வேண்டியதில்லை. அழகான ஆரோக்கியமான கணபதி மாதிரி ஞானத்தோடு நிரம்பிய குழந்தை வேணும்னா 30வது ஸ்லோகத்துல 2வது வரி காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சம்புட்டீகரணம் பண்ணணும். இப்போ நான் ரொம்ப ஸ்லோவா சொல்றேன், குறிச்சுக்கிறவங்க குறிச்சுக்கோங்க. நான் ரொம்ப மெல்லமா 2-3 தடவை சொல்றேன் என்னென்னத்துக்காக என்னென்ன ஸ்லோகங்களை நம்ம சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படிங்கிறத. உத்யத்பானு சகசிராபா சதுர்பாகு சமன்விதான 2வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி. தேவியை நமக்குள்ள பாக்குறதுக்கு, தேவி நமக்குள்ள இருக்கா, நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவியை நாம அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்குள்ள தேவியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஸ்லோகம் இது. உத்யத்பானு சகசிராபா சதுர்பாகு சமன்விதா 2வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி. இது என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வரியை சம்புட்டீகரணம் பண்றப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை தன்மையை நாம உணர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதனால நீங்க 48 நாள் பண்ணிட்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய காமாட்சியை நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள், லோகாயதமான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க 48 நாள்ல 40 நாள்ல கூட கிடைச்சிடும், சம்டைம்ஸ் 30 நாள்ல கூட கிடைச்சிடும். இந்த ஞானம், தேவியை தரிசனம் பண்ணணுங்கிறது, முக்தி வேணுங்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து சம்புட்டீகரணத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது எப்போ உங்களுக்கு கிடைக்குமோ அப்ப கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை, உலக விஷயங்களை மட்டும்தான் குறிப்பிட்ட நாளுக்குள்ள வாங்க முடியும். இது செய்ய சேர்ந்து உங்களை மேல கொண்டு போகணும். அது லேட்டா தான் ஆகும்.
சோ அதுல அவசரப்படக்கூடாது. சரி, முக்கியமான ஸ்லோகங்கள்ல முதல்ல 5வது ஸ்லோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா, இப்போ இந்த ஸ்லோகா கிளாஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ப்ராப்ளம் என்னன்னா, எத்தனை கிளாஸ், காலையில இருந்து அந்த கிளாஸுங்கிற, அப்புறம் இந்த கிளாஸுங்கிற, எப்ப பார்த்தாலும் என்ன சாமியாரா போறியா, எவ்வளவு கிளாஸ் அட்டன் பண்ணுவ அப்படின்னு வீட்டுல கேக்குறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா இருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா நாம அவங்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நாம சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாலோ, ஸ்லோக பாராயணம் பண்ணிட்டு இருந்தாலோ, நம்ம கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, என்ன எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு போற, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு அளவு இருக்கணும் எதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல உலக வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் பேலன்ஸ் பண்ண தெரியாம நாம கஷ்டப்படுவோம். இது சரியா, ஒருவேளை நம்ம செய்யறது தப்பு தானோ, நம்ம குடும்பத்தை தான் பார்க்கணுமோ, இவங்க கிட்ட உட்கார்ந்து பேசாம நம்ம தனியா இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தப்போ அப்படின்லாம் நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்படி இல்லாம அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மள ஆன்மீக பாதையில போக அலோவ் பண்றதுக்கும், நாம குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் குடும்ப பொறுப்புகளும் இருக்கு, நம்ம ஒரு துறவி கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நாம கரெக்டான நம்மளுடைய கடமைகளை செய்யறதுக்கும் இந்த வரியை ஞாபகம் வச்சு, அதாவது பேலன்ஸ் பண்றது, ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் நம்ம இந்த வேர்ல்ட்லி லைஃபையும், இது ரெண்டையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத நமக்கு தெரியாது. அதை நம்மளை உணர வைக்கக்கூடிய வரி 5வது ஸ்லோகத்துல முதல் வரி. 5வது ஸ்லோகம் முதல் வரி பேலன்ஸ் பண்றதுக்கு, ஆன்மீக லோகாயத வாழ்க்கையை பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு சக்தியை கொடுக்கும். நமக்கு இதையும் செஞ்சு அதையும் செய்யறதுக்கு, நான் ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு, 4 மணிக்கு எப்படி எழுந்து சம்புட்டீகரணம் பண்றது அப்படின்னு இல்லாம, இதுக்கான நேரத்தையும் எடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கான நேரத்தையும் எடுத்துக்கிட்டு நாம சக்சஸ்ஃபுல்லா ரெண்டுலயுமே வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லைன். அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. ஆடியோ கரெக்டா இருக்கு இல்லையா? 5th ஸ்லோகா ஃபர்ஸ்ட் லைன், அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிற லைன். அந்த லைனை வச்சு சம்புட்டீகரணம் பண்ணணும். ஒரு ஒரு 3 லைன் நான் சம்புட்டீகரணம் எப்படின்னு சொல்றேன், நாளைக்கு ஃபுல் சம்புட்டீகரணம் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன சொன்னேன், அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிற லைனை எடுத்தா நமக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதை எப்படி செய்யணும்னு சொல்றேன். தியான ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு முதல்ல நாம சம்புட்டீகரணத்துக்கு எடுத்திருக்கிற லைன் என்னவோ அதை ஒரு தடவை சொல்லணும். அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. இப்போ லலிதா சஹஸ்ரநாம லைனை இப்ப நடுவுல வைக்கிறோம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. திரும்ப சம்புட்டீகரண லைன், அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. ஒரு செட் முடிஞ்சிடுச்சு. அதாவது ஒரு லலிதா சஹஸ்ரநாம லைன், மேல ஒரு அஷ்டமி சந்திர விப்ராஜ, கீழே ஒரு அஷ்டமி சந்திர விப்ராஜ். இதை க்ளோஸ் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்த லைனுக்கு வர்றப்போ அதுக்கு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வைக்கணும் இல்லையா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்ச உடனே 2 தடவை அஷ்டமி சந்திர விப்ராஜ சொல்லணும். புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேல ஒரு அஷ்டமி சந்திர, ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழே ஒரு அஷ்டமி சந்திர, செகண்ட் லைனுக்கு மேல ஒரு அஷ்டமி சந்திர, செகண்ட் லைனுக்கு கீழே ஒரு அஷ்டமி சந்திர. சோ இப்படி க்ளோஸ் பண்ணணும்னா அப்ப நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதனா, ஆரம்பிக்கிறப்ப ஒரு தடவை, ஒரு லைன் முடிஞ்ச உடனே 2 தடவை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா, அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா, சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா. இந்த இடத்துல 2 தடவை அஷ்டமி சந்திர. ஏன்னா ஒரு லைன் முடிஞ்ச உடனே 2 தடவை சொல்லணும். எதுக்காகன்னு புரியுது இல்லையா? இந்த லைனுக்கு கீழே ஒண்ணு, அடுத்த லைனுக்கு மேல ஒண்ணு. சோ 2 தடவை சொல்லிட்டு வரும். சோ ஆரம்பிக்கிறப்ப ஒரு தடவை, அப்புறம் லலிதா சஹஸ்ரநாம லைன், அப்புறம் 2 தடவை சம்புட்டீகரண லைன், அப்புறம் லலிதா சஹஸ்ரநாம லைன், அப்புறம் 2 தடவை சம்புட்டீகரண லைன், இப்படி சொல்லணும். ஒரு 4 ஸ்லோகம் சொல்லி காமிக்கிறேன். அஷ்டமி சந்திர வச்சு பாருங்க. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா, அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா, சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா,
अष्टमी चंद्र विभ्राज दलिकस्थल शोभिता अष्टमी चंद्र विभ्राज दलिकस्थल शोभिता उद्यद्भानु सहस्राभा चतुर्बाहु समन्विता अष्टमी चंद्र विभ्राज दलिकस्थल शोभिता अष्टमी चंद्र विभ्राज दलिकस्थल शोभिता रागस्वरूप पाषाढ्या क्रोधाकारांकुशोज्वला अष्टमी चंद्र विभ्राज दलिकस्थल शोभिता अष्टमी चंद्र विभ्राज दलिकस्थल शोभिता मनोरूपेक्षुकोदंडा पंचतन्मात्र सायका அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. சரியா? இப்போ ஒரு கீழே முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்த லைன் சொல்ல போறோம்னா இன்னொரு அஷ்டமி சந்திர சொல்லி ஆரம்பிக்கணும். சரியா? இது புரியறது இல்லையா? இதே மாதிரி நான் நாளைக்கு ஃபுல் சம்புட்டீகரணம் எல்லா மெத்தட்லயும் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது நாமா சொல்லி பண்றதுன்னு இருக்கு இல்லையா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் ஒரே லைன் பூரா ஒரே நாமா இல்லையா? ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமத்தை மட்டும் வச்சு சம்புட்டீகரணம் பண்றதுன்னா எப்படி பண்ணலாம்? ஸ்ரீமாதா அப்படிங்கறத வச்சு பண்ணணும்னா, அதாவது இது எதுக்காக ஸ்ரீமாதாங்கிற லைனை வச்சு பண்ணணும்னா, தேவியை ப்ளீஸ் பண்றதுக்கு. தேவியை ப்ளீஸ் பண்றதுன்னா தேவியை சந்தோஷப்படுத்துறது. தேவியை அவளுடைய நாமங்களை சம்புட்டீகரணம் பண்ணி அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யறது. அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை. சோ இங்க ஸ்ரீ மாதா அப்படிங்கிறத சம்புட்டீகரணம் பண்ணணும். ஒரு நாமத்தை சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா श्रीमाता श्री महाराज्ञी श्रीमत् सिंहासनेश्वरी ओम श्रीमात्रे नमः चिदग्निकुंड संभूता देवकार्य समुद्यता ओम श्रीमात्रे नमः ओम श्रीमात्रे नमः उद्यद्भानु सहस्राभा चतुर्बाहु समन्विता ओम श्रीमात्रे नमः ओम श्रीमात्रे नमः रागस्वरूप पाषाढ्या क्रोधाकारांकुशोज्वला ओम श्रीमात्रे नमः ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இப்படியே சொல்லிட்டு போவோம். சரியா? நான் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் 2 தடவை, செகண்ட் லைனுக்கு அப்புறம் 2 தடவை, தேர்ட் லைனுக்கு அப்புறம் 2 தடவை, அது மாதிரி நாமத்தை வச்சு பண்றதா இருந்தா அப்படி பண்ணணும். சரி, இப்போ பலன்கள் இருக்கக்கூடிய நல்ல பேச்சு. நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாம ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவா பேசுறது இல்ல, அதனால நம்மள யாரும் நம்ம பேச்சை இங்க மதிப்பு இருக்க மாட்டேங்குது ஒரு இடத்துல அப்படின்னா, நல்ல அந்த வாக் சக்தி நல்லா வரணும் அப்படின்னா 10வது ஸ்லோகம் 2வது லைன். நல்ல வாக் சக்தி. குழந்தைங்களுக்கு நல்ல பேச்சாற்றல். கொஞ்சம் பேச்சு வராம இருக்கு, என்ன ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் பேச்சு வரலையே அப்படின்னு யோசனையா இருக்கு, இல்ல வேற ஏதாவது பேசுறப்ப ப்ராப்ளம் இருக்கு, ப்ரொனன்சியேஷன் வாய் குளறுது, சரியா வரல, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நல்ல பேச்சு வர்றதுக்கு, தெளிவான பேச்சு வர்றதுக்கு இந்த 10வது ஸ்லோகம் 2வது லைன். கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா. அந்த லைன் கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா 10வது ஸ்லோகம் 2வது லைன். இது நல்ல பேச்சாற்றல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சம்புட்டீகரணம் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை சம்புட்டீகரணம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தரா. இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல இனிமையான குரல் வேணும். இப்போ பாட்டு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, பாடுனா வாய்ஸ் நல்லா இல்லாம இருக்கு, நல்ல வாய்ஸ் வேணும், நல்ல இனிமையான குரல் வேணும் அப்படின்னா 11வது ஸ்லோகம் முதல் லைன். நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி. நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி. 11வது ஸ்லோகம் முதல் லைன். நல்ல இனிமையான குரல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்புட்டீகரணம் பண்ண வேண்டிய லைன். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, ரொம்ப வருஷமா கல்யாணம் அமைய மாட்டேங்குது, பார்த்துட்டே இருக்கோம், தட்டி போயிட்டே இருக்கு ரொம்ப வருஷமா,
இல்ல குழந்தைங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணாம எப்படி இருப்பாங்க, நமக்கு அப்புறம் யார் இருக்கா, பெண் பிள்ளைகள்லாம் கல்யாணம் வேணாம்னா நமக்கு அப்புறம் யார் பார்த்துப்பா இவங்கள, அப்படியெல்லாம் கவலைப்படுறவங்க, அவங்களுக்கு மனசு மாறி அவங்க நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 12வது ஸ்லோகம் 2வது லைன். 12வது ஸ்லோகம் 12th ஸ்லோகா 2nd லைன். காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. இந்த ஸ்லோகம் சொல்றப்போ காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படின்னு சொல்லக்கூடாது. மாங்கல்ய சூத்திர அப்படிங்கிறது ஒரே வார்த்தை. மாங்கல்ய சூத்திரம்னா தாலின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படி படிக்கணும். மாங்கல்ய சூத்திர சேர்த்துதான் படிக்கணும். இந்த ஸ்லோகம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு குழந்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நீங்க இத பண்றப்போ, நீங்க இந்த சம்புட்டீகரணம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவங்களுக்கு மனசு மாறி அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. இது கல்யாணத்துக்காக. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஒற்றுமை இல்லாம இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சு போய் எங்கேயோ போயிருக்காங்க, இவங்க எப்ப சேர்ந்து இருப்பாங்க, அந்த மாதிரியான கவலை இருந்ததுன்னா, கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இல்ல அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு 2 ஸ்லோகம் இருக்கு சம்புட்டீகரணம் பண்றதுக்கு. ஒண்ணு வந்து 14வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன். 14வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, பிரிந்த தம்பதியர் திரும்ப சேர்றதுக்கு. 14ல ஃபர்ஸ்ட் லைன் காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி. காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி 14வது ஸ்லோகம் முதல் வரி. 22வது ஸ்லோகம் முதல் வரியையும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சம்புட்டீகரணம் பண்ணலாம். என்ன கேட்டா பெஸ்ட் வந்து 14ன்னு தான் சொல்லுவேன். 22ம் பண்ணலாம். சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா அப்படிங்கிற ஸ்லோகம். சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா அப்படிங்கிற அந்த ஸ்லோகமும் நம்ம பண்ணலாம். 22ல முதல் வரி, 22nd ஸ்லோகா ஃபர்ஸ்ட் லைன், 14 ஃபர்ஸ்ட் லைன், ரெண்டுமே கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பண்ணலாம். மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எலும்பு அடிக்கடி பிராக்சர் ஆகுது, இல்ல பிராக்சர் ஆகிருக்கு சேர மாட்டேங்குது, இல்ல நீ பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நடக்கவே முடியல, கால்லாம் வலிக்குது, அது மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், முக்கியமாக கால் மூட்டு, கை மூட்டுகள், அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சம்புட்டீகரணம் பண்ண வேண்டிய லைன். 17வது ஸ்லோகம் 2வது லைன், 17ல 2. 17வது ஸ்லோகம் 2வது வரி. மாணிக்ய முகுடாகார ஜானுத்வய விராஜிதா. மாணிக்ய முகுடாகார ஜானுத்வய விராஜிதா. இந்த லைன் வந்து மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு பண்ண வேண்டியது. பொதுவான மற்ற வலிகளுக்கு நிறைய ஏதோ எங்கேயோ வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இது மாதிரி ஏதோ ஒரு பெயின்லயே எப்பவும் இருக்கும், அந்த பெயின்ல இருந்து சரியாகணும், வலிகள் எல்லாம் நிவாரணமாகணும் அப்படின்னா 18வது ஸ்லோகம் முதல் வரி. இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகா. 18ல 1, 18th ஸ்லோகா ஃபர்ஸ்ட் லைன். இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகா.
போன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும், கேன்சர் வரைக்கும் எல்லாமே, எல்லா விதமான எலும்பு பிரச்சனைகளுக்கும், எலும்புல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாணிக்க முக்குட்டாகார ஜானுத்வய விராஜிதா சம்புட்டீகரணம் பண்ணலாம். நமக்கு நம்ம மனசு ரொம்ப பேசுறதுல யாராவது ஏதாவது செஞ்சா நினைக்கிறப்போ ரொம்ப அல்பத்தனமா நம்மளுடைய மனசு நினைக்குது. யாருமே நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்குது. அது மாதிரி மனசு நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது மேல வந்தா நமக்கு பிடிக்கல. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல ஏன் நாம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னும் தோணுது. நம்ம இப்படி யோசிக்க கூடாதே, இது தப்பு தானே அப்படின்னும் தெரியுது. அதே சமயம் ஆஹ் மனசு உடனே அப்படி யோசிக்குது. உடனே மனசை திருத்திக்கிறோம். உள்ள அழகு எவ்வளவு இருக்கோ மனசு, அதை பொறுத்து தான் நம்மளுடைய வெளி தோற்றம் இருக்கும். மனசுக்குள்ள கல்மிஷங்கள் நிறைய, மற்றவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறது, பொறாமை, இது மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா வெளியில பாக்குற பகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த அக அழகு இன்க்ரீஸ் ஆகணும்னா உள்ளுக்குள்ள நல்ல எண்ணங்களே எப்பவும் வந்து நம்ம ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆத்மாவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த உள்ள அழகுக்காக, அற்புதமான மனசுக்காக பண்ண வேண்டிய ஸ்லோகம் 20வது ஸ்லோகம் 2வது லைன். மராலி மந்தகமனா மகாலாவண்ய சேவதி. இருபதுல 2வது லைன். மராலி மந்தகமனா மகாலாவண்ய சேவதி. அதே போல வெளி தோற்றம் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வெளி தோற்றம், அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து அதுக்கு முன்னாடி லைன். சர்வாருணா அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதா. 21ல 1. இருபத்தி ஒண்ணுல 1. சர்வாருணா அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதா. சர்வாருணா அனவத்தியாங்கி, பிரிச்சு படிச்சா சர்வாருணா அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதா. நம்மளுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நல்ல விதமாக நிறைவேறும். நமக்கு மற்றவங்களை கெடுக்கணும், அவங்களோடத பறிச்சுக்கணும் அப்படியெல்லாம் ஆசை இல்லை. என் அளவுக்கு எனக்கு இது வேணும், இதை வச்சுட்டு நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், திருப்தியா அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கரெக்டா கிடைச்சு நீங்க ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அப்படி நியாயமான ஆசைகள் எல்லாமே இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம், இதை குறிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்லயே வராத ஆனா நடக்கணும்னு ஆசை இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். இந்த லிஸ்ட்ல அது இருக்கவே இருக்காது. அது உங்களுடைய நியாயமான ஒரு கார் வாங்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார் வாங்குறதுக்கு இந்த லைனை சம்புட்டீகரணம் பண்ணணும்னு இதுல எதுவுமே இல்லை. ஆனா உங்களுக்கு அவசியம் ஒரு கார் வாங்கணும்னு என்ன இருக்கு, அது நியாயமான உங்களுடைய ஆசை, அது நிறைவேறணும் அப்படின்னா இதை சொல்லலாம். ஸோ இந்த லைனை ஒரு எல்லா விதமான நியாயமான ஆசைகளும் நிறைவேறணும் அப்படின்னா 22ல 2வது 22வது ஸ்லோகம் 2வது லைன். சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா. சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா. அந்த வரியை பண்ணா உங்களுடைய எல்லா நியாயமான ஆசைகளும் நிறைவேறும். இதுல வரலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது உங்களுக்கு நியாயமான ஆசைன்னு தோணா இந்த எல்லா நியாயமான ஆசைகளும் நிறைவேற இந்த ஸ்லோகத்தை சம்புட்டீகரணம் பண்ணா உங்களுடைய ஆசை நிறைவேறும். சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா 22ல 2வது.
நமக்கு சோம்பலா இருக்கும், நமக்குள்ள நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதை இப்ப பாராயணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பண்ணணும்னு உட்கார்ந்தா சோம்பலா இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா எழுந்து செய்யலாமா அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கிறீங்க, செய்யறது இல்ல. இப்படி இப்ப இது யார் தடுத்தா? யாரோ வெளியில இருந்து வந்து உங்ககிட்ட இருந்து புக்கை பிடிங்க வச்சு வேணாம் நீங்க சம்பட்டிக்காரணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, நாமளே பண்ணல, நாமளே எடுத்து வச்சிட்டோம். அப்ப யார் வேணான்னு சொல்றது? நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிரி, இன்னர் எனிமி. உள்ள இருக்கக்கூடிய எதிரி நம்மள முன்னேற விடுறதே இல்லை. அது அலட்சியமாக இருக்கலாம், தள்ளி போடுறதா இருக்கலாம், சோம்பேறித்தனமா இருக்கலாம், நம்பிக்கையின்மையாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிரிகளால நம்மளுடைய காரியங்கள் தடைபடாம இருக்கணும் அப்படின்னா அந்த உள்ள எதிரிகளை நமக்குள்ள இருக்கு, அதைத்தான் முதல்ல பார்க்கணும். நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க ஏன் முன்னேறாம இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வெளியில யாரும் வந்து உங்க முன்னேற்றத்தை தடுத்தே இருக்க மாட்டாங்க. நீங்களே உங்களை கெடுத்துப்பீங்க. நாமளே அப்போ அப்புறம் செய்யலாம்னு விட்டுருப்போம், இல்ல படிக்காம விட்டுருப்போம், படிக்க வேண்டிய நேரத்துல தூங்கி இருப்போம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம விட்டுருப்போம். நம்ம சோம்பேறித்தனமே தான் நாம முன்னேறாததுக்கு காரணமே இருக்குமே தவிர நமக்கு வெளியில இருந்து பெரிய நமக்கு இப்ப நம்ம என்ன பெரிய கண்ட்ரி ராஜாவா இருக்கும், வெளியில இருந்து எதிரிகள் வந்து தாக்கி நம்ம கிட்ட இருந்து தேசத்தை பிடிங்கிறதுக்கு? நாம செய்யற காரியத்தை நமக்கே தான் உள்ளுக்குள்ள எதிரிகள் ஜாஸ்தி. அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளை முதல்ல ஜெயிச்சாதான் எதுலையும் வெற்றி அடைய முடியும். அதுக்கு 24ல முதல் வரியும் 29ல முதல் வரியும் ரெண்டுமே ஆப்ட். இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். 24ல முதல் வரி தேவர்ஷிகண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா, தேவர்ஷிகண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா. 24ல 1, 29ல 1 பண்டபுத்திர வதோத்யுக்த பாலாவிக்ரம நந்திதா. என்ன கேட்டா இந்த லைன் பெஸ்ட்னு சொல்லுவேன். பண்டபுத்திர வதோத்யுக்த பாலாவிக்ரம நந்திதா. அதாவது நம் உள் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் எல்லா விஷயமும் தெரியுது, ஆனா உடம்பு அசையவே மாட்டேங்குது, ஒரு எனர்ஜியே இல்லை. சாப்பிட்டா ஒரு இது சொல்லுவாங்கல்ல, என்ன செய்யலாம், என்ன இந்த வேலையை எப்ப செய்யலாம் அப்படின்னா சரி சாப்பிட்டுட்டு செய்யலாம் அப்படின்னு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது. சரி தூங்கி எழுந்து செய்யலாம் அப்படின்னா தூங்கி எழுந்த உடனே பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு. எனர்ஜி இல்லை, ஆனா நல்லா சாப்பிடுறோம், நல்லா தான் இருக்கும், ஏதாவது டிவி பாக்குறதுக்கு அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்கு. ஒரு உருப்படியா ஒரு காரியம் செய்யணும்னா அது என்னமோ எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு, குனியவே முடியல, எடுக்கவே முடியல. அவங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு, அந்த அந்த ஒரு லைவ்லினஸ், எப்போ நாம உயிரோடு இருக்கோமா இல்லையானே தெரியாத மாதிரியே நடமாடிட்டு இருக்க கூடாது இல்லையா? நல்லா ஒரு உற்சாகமாக இருக்கணும். அப்படின்னா அந்த உற்சாகம் இல்லாம இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரே டல்லா இருக்கு, என்ன சரி அப்புறமா செஞ்சுக்கலாம், இப்ப முடியல, அந்த அப்புறமா எப்போ அது எப்பவுமே வரமாட்டேங்குது. அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு அப்படியே சோர்ந்தே இருக்கும். அப்படின்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா எப்பவும் இருக்கணும். அப்படின்னா 25வது ஸ்லோகம் 2வது லைன், அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிரதா. அஸ்வாரூடானா குதிரைகள், குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய தேவி, அதாவது குதிரைகள் படையினுடைய தலைவி. அதனால அது நல்ல ஒரு லைவ் எனர்ஜியை கொடுக்கும், நல்லா ஒரு உற்சாகத்தை செய்யணுங்கிற ஒரு எந்தூசியாசம் அதை கொடுக்கக்கூடியது அந்த ஸ்லோகம். 25வது ஸ்லோகத்துல 2வது லைன், அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிரதா. அப்படியே டல்லா யாராவது வீட்டுல எப்ப பார்த்தாலும் அப்படியே இருக்காங்க, என்ன சொன்னாலும் போமா, அது செய்ய முடியாது, அது மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்க செய்யுங்க, இல்ல அவங்களே செய்ய சொல்லுங்க. ஆனா எப்பவும் எப்படி இருக்கணும், உள்ளுக்குள்ள சக்தி இருக்கா, சக்தி உள்ள இருந்தா சோம்பி இருக்கவே முடியாது. நீங்க சோம்பியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சக்தி வெளியில போயிட்டு இருக்கா, இல்லவே இல்லை உங்ககிட்டன்னு அர்த்தம். சக்தி உள்ள இருந்தா எப்படி இருக்கும்னா எப்பவும் அப்படியே ஒரு ஒரு சுறுசுறுப்பா அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட உள்ள சக்தி இருக்குங்கிறது தெரியும். சக்தி இருக்கவே தெரியலன்னா அவ கொஞ்ச நாள் தான் இருப்பா, அப்புறம் இருக்க மாட்டா. அந்த அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிரதா, நல்ல ஒரு உற்சாகத்தோட ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு அந்த லைவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. 25வது ஸ்லோகம் 2வது வரி,
அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிரதா. இந்த கோர்ட்டு கேஸு அதனால பிரச்சனை மூடாம், அதனால ரொம்ப இழுத்துட்டு போயிட்டே இருக்கு, சரியான இன்னும் முடியவே இல்லை, யாரோ கேஸ் போட்டாங்க அதனால ஒரு காரியமும் இப்போ ப்ராப்பர்ட்டி மேல கேஸ் இருக்கு, விற்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இல்ல ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணிட்டு தரமாட்டேங்கிறாங்க, கேஸ் போட்டா அது ஒன்றும் மூவ் ஆகவே இல்லை, அது மாதிரி லீகல் ப்ராப்ளம், அதனால ஏற்படக்கூடிய மன சோர்வு. அதுக்கு 30வது ஸ்லோகம் முதல் வரி. விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா. எதிரிகளை அழிக்கக்கூடிய வாராகி வரக்கூடிய வரி இது. இதுல என்ன விதமான சட்டபூர்வமான எதிரிகள் ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி சரி பண்ணி உங்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்த்து அதனால உங்களுக்கு மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை நீக்கக்கூடிய வரி இது. விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா. 30வது ஸ்லோகம் முதல் வரி. இந்த வேலை கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறதுங்கிறது எதுக்காக? ஒண்ணு மரியாதை, ரெண்டாவது வருமானம், இல்லையா? சோ மரியாதை, வருமானம், சொத்து, புகழ், இந்த நாளும் சேர்ந்தது நம்ம வேலைக்கு போகாம இல்ல பிசினஸ்ல சக்சஸ் ஆகல, ஒரு வேலை கிடைக்காமலே இருக்கு ரொம்ப நாளா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நமக்கு வருமானத்தை கொடுக்கும், அதே சமயம் புகழை கொடுக்கும், நல்ல மரியாதையை சமுதாயத்துல கொடுக்கும், நல்ல சொத்து சேரும். இது எல்லாமும் வேலையினால இல்ல ஒரு பிசினஸோ வேலையோ சக்சஸ் ஆனாதான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த வேலை கிடைக்கல, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய சம்புட்டீகரணம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் 33வது ஸ்லோகம் 2வது வரி. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவசம்ஸ்துத வைபவா. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவசம்ஸ்துத வைபவா. நான் இன்னைக்கு கூட ஒரு ஃபீட்பேக் கேட்டேன். 48 நாள் சம்புட்டீகரணம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒருத்தங்களுக்கு 40வது நாள் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டாங்க, அப்படின்னு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில தான் உங்க டெக்ஸ்ட் பார்த்தேன். அது மாதிரி 40வது நாளே எனக்கு என்னோட 40வது நாள் சம்புட்டீகரணத்துல எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டியது இது. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவசம்ஸ்துத வைபவா. 33வது ஸ்லோகம் 2வது வரி. இந்த பிளாக் மேஜிக், இந்த பில்லி சூன்யம் ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால வீட்டில் இப்படியே இருக்கு, கஷ்டமா இருக்கு, இது மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதெல்லாம் நம்மளை பாதிக்குமா? என்ன பண்ணும்? யாராவது நமக்கு கெடுதல் செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த மந்திரிச்சு வச்சுட்டாங்க அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஏதோ மை வச்சுட்டாங்க, பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க, அந்த மாதிரியான எல்லா விதமான பிளாக் மேஜிக், எந்த விதமான கடவுளை ஏவி எந்த விதமான சக்தியை அவங்க கூப்பிட்டு நமக்கு அந்த ஆபிச்சாரத்தை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அது இல்லாமல் போகிறதுக்கு 31வது ஸ்லோகம் முதல் வரி. மகாகணேஷ நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா. மகாகணேஷ நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா.
31வது ஸ்லோகம் முதல் வரி. குழந்தை பிறக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன், நல்ல ஆரோக்கியமான ஞானமுள்ள குழந்தை வேணும்னா 30வது ஸ்லோகம் 2வது வரி, காமேஸ்வர முக்காலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. ஒரு ஒரு நல்ல ஒரு முறையில எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில புகழ் அடையிறது. புகழ்னா ஏதாவது தப்பு செஞ்சவங்க கூட அவங்க போட்டோ எல்லாம் பேப்பர்ல போட்டு அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஆனா அது புகழ் கிடையாது. நல்ல வழியில ஒரு நல்ல காரியங்களை செஞ்சு அதன் மூலமாக புகழ் பெறணும் அப்படின்னா, அதாவது அது அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு புகழ். அதுக்கு 33வது ஸ்லோகம் வேலை கிடைக்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா, அதே ஸ்லோகம் தான். பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா 33ல 2வது. அதே மாதிரி இன்னொன்னு 71வது ஸ்லோகமும் அதுக்காக. 71வது ஸ்லோகம், ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா. ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா. கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தா, குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ கண்ணு சம்பந்தமான கோளாறுகள் இருந்தா, இது நாம சம்புட்டீகரணம். ராஜீவலோச்சனா, ஓம் ஸ்ரீ ராஜீவலோச்சனாயை நமஹா. ராஜீவலோச்சனாங்கிறது நான் நாம சம்புட்டீகரணத்தை தனியாவே சொல்றேன், இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எப்படின்னு அப்புறம் உங்களுக்கு டவுட்டா இருக்கும், அதை விட்டுடலாம், இப்போதைக்கு வேண்டாம். 111வது ஸ்லோகத்துல முதல் வரி, புண்ணிய கீர்த்தி புண்ணியலப்யா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா. 111ல முதல் வரி, புண்ணிய கீர்த்தி புண்ணியலப்யா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா. அது ஒரு நல்ல வகையில உங்களை நல்ல உலக புகழ் பெற வைக்கும். புண்ணியமூர்த்தி புண்ணிய கீர்த்தி புண்ணியலப்யா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா. நெகட்டிவ் எனர்ஜி, பிளாக் மேஜிக், அதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். நம்ம எல்லாமே தானே சொல்றேன், குறிச்சிட்டு வரீங்கல்ல. அப்புறம் எனக்கு குவிஸ் மாதிரி நடுவில் நடுவில் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நல்ல செல்வமும் வேலையும் கிடைக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன ஸ்லோகமும் சொல்லலாம். அது புகழோடு சேர்ந்து அது பிசினஸ் எல்லாத்துக்கும் காமன். வேலை கிடைக்கணும் அப்படி ஜாபுங்கிறது தான் பர்டிகுலர். உங்களுக்கு பிசினஸ் ஐடியாஸ் இல்லை, புகழ் செல்வம் அதெல்லாம் இல்லை. வேலை, ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க 53வது ஸ்லோகம் 2வது வரி, மாகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமிர் மிருடப்பிரியா. 53வது ஸ்லோகம் 2வது லைன். இது நல்ல ஒர்க் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். வேலை இல்லை அப்படின்னு செய்யக்கூடியவங்க இந்த ஸ்லோகத்தை சம்புட்டீகரணம் பண்ணா சீக்கிரமாக வேலை கிடைச்சு நல்ல ஒரு வேலை அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். மாகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமிர் மிருடப்பிரியா. நல்ல வேலை கிடைக்கும். இது 53ல 2வது ஸ்லோகம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை கிடைக்கணும்னா அது ரொம்ப பெட்டர், ரொம்ப பெஸ்ட். அதுதான் மகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமிர் மிருடப்பிரியா. பெண்களுக்கு இப்போ பிசிஓடி இருக்கு, யூட்ரஸ்ல கேன்சர் இருக்கு, அது மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த
மெனோபாஸ்னால கஷ்டப்படுறது, ரொம்ப பெயின்ல இருக்கிறவங்க, பிசிஓடி பிசிஓஎஸ்லாம் சொல்றாங்களே, இந்த மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் பெண்களுக்கான எதுக்கெல்லாம் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போவோமோ அந்த எல்லா கைனிக் ப்ராப்ளம்ஸும். 85வது ஸ்லோகம் முதல் வரி. ஈஸியா பெயின் இல்லாம எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வர்றதுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் 85ல முதல் வரி நித்யக்லின்னா நிருபமா நிர்வாண சுகதாயினி. நித்யக்லின்னா நிருபமா நிர்வாண சுகதாயினி. 85ல முதல் வரி, 85வது ஸ்லோகம் முதல் வரி. ரொம்ப இனிமே பிழைக்க மாட்டாங்க, பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு ஐசியூல இருக்காங்க, என்ன என்ன பண்ணாலும் இனிமே கஷ்டம்தான், இவ்வளவு நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோ சீரியஸான பிரச்சனைகள் இருந்தா, ரொம்ப தீவிரமான உடல் பிரச்சனைகள் இருந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சரியாகி நல்ல விதமாக, அதாவது ரொம்ப வயசாகி 95ல போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த டெர்மினல் இல்னஸ்ல இருந்து அவங்களுக்கு நாம மோஸ்ட்லி 95க்கு மேல அப்படி போய் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு லிபரேஷன் வேணும்னு தான் நம்ம கேட்போம். ஆனா ரொம்ப சின்ன வயசுல, வாழ வேண்டிய வயசுல, குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப பெரிய ஒரு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்காங்க. அவங்க சரியாகி வரணும், சரியாகி வந்து நார்மலான வாழ்க்கையை திரும்ப வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா 156வது ஸ்லோகம் முதல் வரி. பிராணேஸ்வரி பிராணதாத்ரி பஞ்சாசத் பீடரூபிணி. பிராணேஸ்வரி பிராணதாத்ரி பஞ்சாசத் பீடரூபிணி. எவ்வளவு கஷ்டமான ஒரு நோயா இருந்தாலும் தெளிவாக்கி வீட்டுக்கு வந்துடுவாங்க. பிராணேஸ்வரி பிராணதாத்ரி பஞ்சாசத் பீடரூபிணி. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஸ்கின்ல வரக்கூடிய ஏதாவது அலர்ஜிஸ், இல்ல தோல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, எல்லா விதமான தோல் பிரச்சனைகளுக்கும், தோல் நோய்கள், தோல் பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ், எல்லா விதமான ஸ்கின் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும். பாயசான்ன பிரியா த்வக்ஸ்தா பசுலோக பயங்கரி. 99வது ஸ்லோகம் முதல் வரி. 99வது ஸ்லோகம் முதல் வரி. பாயசான்ன பிரியா த்வக்ஸ்தா பசுலோக பயங்கரி. துவக்கு அப்படிங்கிறது நம்ம தொடு உணர்ச்சி, இங்க இருக்கக்கூடியவங்க, தோல்ல இருக்கக்கூடியவங்க. அவங்க அந்த ஸ்லோகம் வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு. பாயசான்ன பிரியா த்வக்ஸ்தா பசுலோக பயங்கரி. ஆட்டிசம் இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க, அதை சரியாகணும் அப்படின்னா, இது நிறைய பண்ணியிருக்காங்க, இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. 105வது ஸ்லோகம் முதல் வரி. மேதோனிஷ்டா மதுப்ரீதா பந்தின்யாதி சமன்விதா. 105வது ஸ்லோகம் முதல் வரி. மேதோனிஷ்டா மதுப்ரீதா பந்தின்யாதி சமன்விதா.
நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நல்ல விஷயங்கள் நிறைய தெரியுது. ஆனா ஒரு ஆஃபீஸ்லயோ ஒரு முக்கியமான இடத்துலயோ பேசணும் அப்படின்னு வர்றப்போ பேச்சு வரமாட்டேங்குது. ரொம்ப பயத்தினால, இல்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால, அதனால சரியா பேச முடியல. பேசாம இருக்கிறதுனாலயே இப்ப நாம ஒரு வேலை செய்யறது பெருசு இல்லை. இப்போ ஐடில அந்த மாதிரியான கார்பரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா, நாம செய்யறோங்கிறத விட நம்ம செய்யறோங்கிறத எப்படி சொல்றோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வேல்யூ இருக்கு. ஸோ அதை சொல்றதுக்கு, அதை கம்யூனிகேட், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க எல்லாம் அழகா ஒண்ணு டைப் பண்ணி அனுப்புனா நம்மளால அதை அனுப்ப முடியல அப்படின்னா நம்மளால அதை நம்ம அதை ஷோ பண்ண முடியாது. அதை பண்ண முடியாட்டி நம்ம செய்யல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு 88வது ஸ்லோகம், 2வது வரி. சிவதூதி சிவாராத்யா சிவமூர்த்தி சிவங்கரி. 88ல 2வது வரி. குழந்தைகள் படிப்புக்கு சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா. ஸ்லோகம் அதுதான். நான் நம்பர் தான் தேடிட்டு இருக்கேன், எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷண சேவிதா. ஸ்லோகம் அதுதான். குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு 124 இல்ல 23, 123வது ஸ்லோகம் 2வது வரி. சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா. இந்த ஸ்லோகத்தை சொல்றதன் மூலமாக லலிதாம்பிகையினுடைய, இந்த ஸ்லோகத்தை சம்புட்டீகரணம் பண்ணா லலிதாம்பிகையினுடைய அருள்னால அவள் ஒரு கண்ணால சரஸ்வதி கட்டாட்சத்தையும் ஒரு கண்ணால லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் கொடுப்பா. ஸோ நல்ல படிப்பும் அதனால லைஃப்ல நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா. 123வது வரி, 3வது ஸ்லோகம், 2வது வரி. நல்ல வாக் சக்தி கிடைக்கிறதுக்கு, வாக் சக்தியில பர்டிகுலரா இப்ப நாம ஒண்ணு மனசுல வச்சிருக்கோம், நமக்கு புரிஞ்சிருக்கு ஒரு விஷயம், அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கன்வின்சிங்கா நல்லா புரியுற அளவுக்கு, ஒரு ஒரு சின்ன டவுட் இல்லாம நல்லா புரியுற அளவுக்கு அவங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா இது நாமசம்புட்டீகரணம். அந்த வாக்வாதினின்னு முடிகிற அந்த ஸ்லோகம். வாக்வாதினி வாமகேஷி வன்னிமண்டலவாசினி. 74, 5, 6, 7, 77வது ஸ்லோகம் 2வது வரி. வாக்வாதினி வாமகேஷி வன்னிமண்டலவாசினி.
56 ஆயிடுச்சு. இருங்க, நான் சாருக்கு போட்ட டவுட்ஸ் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் நான் பார்க்குறேன். ஹையர் ஸ்டடீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் அது வந்து வாக்வாதினி வாமகேசி வன்னிமண்டல வாசினி அதுதான். இல்லைன்னா சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா, அது ரெண்டுமே படிப்புக்கும். வாக்வாதினி வந்து இந்த நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்றது இந்த ஸ்லோகம் வாக்வாதினி வாமகேசி வன்னிமண்டல வாசினி. சாதாரணமா குழந்தைகளுக்கு படிப்பு வரணும்னா அந்த சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா, இந்த ரெண்டு ஸ்லோகமுமே சொல்லலாம். ஒன்று வந்து 77 76 4 5 6 77வது ஸ்லோகம் 2வது வரி வாக்வாதினி வாமகேசி வன்னிமண்டல வாசினி, அந்த ஸ்லோகம். ரிமூவ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ரீசனபிள் டிசைர்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது. இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளங்கள் சரியாக போய் நல்ல ஒரு புரிஞ்சு அவங்களும் நடப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அதே ஸ்லோகம் தான். 22 22 சாருக்கு கொடுக்க எல்லாம் சொல்லிட்டேன். ஸ்டடீஸ்க்கு சொல்லிட்டேன். அந்த இன்டர் ஆர்டிகல்ஷிப் ஃபைனல் இது எல்லாமே வாக்வாதினி இல்லைன்னா சச்சாமர ரமாவாணி, இந்த ரெண்டு தான். நரம்பு சம்பந்தப்பட்டது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால நான் வந்து 18வது ஸ்லோகம் முதல் வரி, நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோய்களாக இருந்தாலும் 18வது ஸ்லோகம் லிவர் டிசீஸ், டயபெட்டிக், இதெல்லாம் வந்து ஆல்ரவுண்ட் ஸ்பீச்சியஸ்னஸ்ல கேட்கணும். ரொம்ப சீரியஸா இருந்தா நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது கேட்கலாம். நான் இது சொல்லிட்டேன் இல்லையா, 18ல நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், 18ல 1 இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாபஜங்கிகா, பிரெயின் சம்பந்தப்பட்டதெல்லாம். ஸ்ட்ரோக் வந்துன்னா அந்த டெர்மினல் இல்னஸ், அந்த கடைசியில நான் சொன்னேனே 156 156ல முதல் ஸ்லோகம், 156ல முதல் ஸ்லோகம் வந்து ரொம்ப ஸ்ட்ரோக்னா ரொம்ப டெர்மினல் இல்னஸ் தான் அது. ஸோ அதனால நீங்க 156ல ஒன்னே சொல்லலாம். சொல்லிட்டேன். நர்வஸ் சிஸ்டம், குழந்தைங்க படிக்கிறதுக்கு சொல்லிட்டேன். நடக்க முடியல ஆனா ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து கோபத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க.
அதுக்கு வந்து 138ல முதல் வரி 138வது ஸ்லோகம். நூத்தி 38வது ஸ்லோகம் முதல் வரி. சர்வோபாதி விநிர்முக்தா சதாசிவ பதிவிரதா. இது ஏன்னா நம்ம யாரையாவது சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அவங்கள சார்ந்து இருக்கிறதுனால அவங்க நாம நினைக்கிற ஒண்ணு செய்யலைனாலோ இல்ல நாம கேட்கிற ஒண்ணு செய்யலைனாலோ நமக்கு கோவம் வருது. நம்ம யார் எதுக்கும் யாரையும் சார்ந்து இல்லாம நம்மளுடைய இன்டர்னலி நாம கொஞ்சம் இண்டிபெண்டா இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்னல் இண்டிபெண்டன்சி கிடைச்சிட்டா நமக்கு இந்த ஏமாற்றங்கள் அதனால வரக்கூடிய கோபம் அதெல்லாம் வராது. நமக்கு குழந்தையிலிருந்து கணவன்ல இருந்து மனைவில இருந்து யாரா இருந்தாலும் நம்ம சொல்றத கேட்கல அப்படிங்கிறப்பதான் கோவம் வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு கோவத்துக்கு காரணம். நம்மள மதிக்கல அப்படின்னு நாம நினைக்கிறோம், அதனால கோவப்படுறோம். சோ அந்த விஷயத்தை அவங்க செய்யணுங்கிறது ஒரு விதமான இன்டர்னல் டிபெண்டன்சியா இருக்கு நமக்கு. அது போனா இது போயிடும். 138ல 1 சர்வோபாதி விநிர்முக்தா சதாசிவ பதிவிரதா. டிப்ரெஷன் இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டம், ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு, அது தீரணும், நல்ல ஒரு மனசு நிம்மதியா இருக்கணும்னா 120ல 1 டிப்ரெஷனை ஓவர் கம் பண்றதுக்கு. மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் அதுலதான். எல்லா விதமான மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன், திடீர்னு யாரையாவது பக்கத்துல இருக்கிறவங்களை கடிச்சு வைக்கிறது, அந்த மாதிரியான எல்லாத்துக்கும் 120ல முதல் வரி. ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா. 120ல முதல் வரி. டிப்ரெஷன்ஸை ரிமூவ் பண்றதுக்கு, நல்ல பிரசாந்தமா மனசை வச்சுக்கிறதுக்கு. ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா 120ல 1. நல்ல நிறைவே இல்லை, என்ன வந்தாலும் பத்தாத மாதிரியே இருக்கு அப்படின்னு இருக்கீங்க, நிறைவா ஒண்ணுமே இல்லாம சில பேர் நிறைவா இருக்கு. உங்க ஒரு ராஜாக்கு கவலை வந்தது இல்லையா, நான் ராஜாவா இருக்கேன் இவ்வளவு சந்தோஷமா இல்லை, இந்த பிச்சைக்காரன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு. அது மாதிரி நிறைவே இல்லை, கண்டென்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா என்ன இருக்கோ நம்ம கிட்ட இருக்கிறதுல நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் முக்கியம். நிறைவுன்னா அதுக்கு ஏதோ நிறைய ஒரு 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 லெவல் இருக்கா, இத்தனை கோடி வந்துட்டா நிறைவாயிடுவோம்னு அப்படின்னா கிடையாது. அது வந்து நம்மளுடைய மென்டாலிட்டி தான். எப்படி நம்ம நிறைவா ஃபீல் பண்றோங்கிறது நம்மளுடைய மென்டாலிட்டி தான். சோ 115ல முதல் வரி. நித்திய திருப்தா பக்தனிதிர் நியந்திரி நிகிலேஸ்வரி. திருப்தியான மனசை கொடுக்கும், அந்த கண்டென்ட்மெண்ட்டை கொடுக்கும். நித்திய திருப்தா பக்தனிதிர் நியந்திரி நிகிலேஸ்வரி. 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு 2 டேஸ்ல இது ஒரு பிடிஎஃப் எடுத்து கொடுக்குறேன். நாளைக்கு வந்து ஒரு நாமமா இருந்தா எப்படி பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். இந்த லிஸ்ட்டை அப்படியே எடுத்து நான் சார் கிட்ட கொடுக்குறேன். அவங்க எல்லா குரூப்லயும் அவங்க கொடுத்துருவாங்க, நீங்க அதை வாங்கிக்கோங்க. நாளைக்கு ஒரு நாமத்தை வச்சு கொஞ்சம் ஒரு 20 ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனை வச்சு எப்படி சம்புட்டீகரணம் பண்ணுங்கிற ப்ரொசீஜரை ஃபுல் சம்புட்டீகரணமா நான் செஞ்சு காமிக்கிறேன் நாளைக்கு. ஸோ டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.